ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு யூவியோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா இன்டு தி ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர் ஃப்ளைஸுங்கிற ரொமான்டிக்கான ஃபேண்டசி அனிமே மூவி தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு தேவை. இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனாலேயே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான படத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த படத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினான ஹொட்டாரு அவங்க அங்கிள் வீட்டுக்கு போக அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அவங்க அம்மா வந்து, அங்கிள் வீட்டுக்கு போற, சேட்டை பண்ணாத, அங்கிளுக்கு நிறைய வேலை வச்சிடாதுன்னு அட்வைஸாக போட்டு அழுக்க, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கேருந்து ரொம்ப ஆர்வமா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்று எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே பின்னாடி ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில், எனக்கு இப்போ 6 வயசு இருக்கும், அப்பதான் அவனை முதல்ல பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்படியே டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க, இன்டு தி ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு 6 வயசா இருக்கும்போது அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு இதே மாதிரி வெக்கேஷனுக்கு போக, அப்போ தெரியாதனமா போய் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்க, என்ன பண்றதுனே தெரியாம அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. "ஏன் அப்படி அழுகுற? எனக்கு காதெல்லாம் வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாய்ஸை கேட்டு நம்ம குட்டி ஹீரோயின் நிமிர்ந்து பார்க்க, தூரத்துல ஒருத்தன் வித்தியாசமான மாஸ்கை போட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து, "எதுக்காக இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கன்னு?" கேட்க, நம்ம ஹீரோயின் அவனை பார்த்தோன்னேயே, நல்ல வேளை நம்ம மட்டும் மாட்டிக்கல, நம்மளை காப்பாத்த ஒரு ஆள் இருக்காருன்னு காப்பாத்துங்கன்னு அவன் கிட்ட ஓடி போக, அவன் டக்குன்னு நகர்ந்துக்கிறான். நம்ம ஹீரோயினை திரும்பி, "யார்ரா இவன்னு?" பார்க்க, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து, "நீ ஒரு மனுஷியா?" அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் பேசுறது ஒண்ணுமே புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோ தன்னை பத்தி சொல்றான். "ஒருவேளை மனுஷங்க என்ன தொட்டா நான் மறைஞ்சு போயிடுவேன், அதனாலதான் நீ கிட்ட ஓடி வரும்போது நான் தள்ளி போனேன்றத ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும், "ஓ இந்த விளையாட்டா, நல்லா இருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்க அங்க இங்கேயும் ஓட, நம்ம ஹீரோவும் எவ்வளோ ட்ரை பண்ணி தப்பிச்சு போறான். ஒரு கட்டத்துல எதுவுமே முடியாதப்போ பக்கத்துல அந்த கட்டைய எடுத்து நம்ம ஹீரோயின் தலையிலே அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட, "நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னதே சும்மா விளையாட்டுக்கு இல்ல, நான் மறைஞ்சு போயிடுவேன்னா அதுக்கு அர்த்தம் நான் இறந்துடுவேன்னு" ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறான். அது மட்டும் இல்லாம, இதுதான் இவனுக்கு இந்த மவுண்டைன் காட் குடுத்த சாபம்னு சொல்றான். அத கேட்டு நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுகிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. சரி பரவாயில்ல, நம்ம ஹீரோவும் ஒரு குச்சிய காட்டி, "சரி இத புடிச்சுக்கோ, நான் உன்னை வீட்டுக்கு போய் விடுறேன்னு" ஹீரோயின கூட்டிட்டு போறான். போற வழியெல்லாம் நம்ம ஹீரோயின் தொணன்னு பேசிக்கிட்டே போக, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, "என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையான்னு?" கேட்கிறான். நம்ம ஹீரோயின் ஒழுங்கா காதுலே வாங்காம திரும்பி என்னன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாளிச்சு கூட்டிட்டு போறான். அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆர்ச் மாரியான ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "இந்த வழியா நீ கொஞ்ச தூரம் நடந்து போனீன்னா உன்னோட வீட்டுக்கு போயிருவேன்னு" சொல்லி அனுப்புறான். அப்போ நம்ம ஹீரோயின், "நீ இங்க தானே இருப்ப, நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் இல்ல, நீ திரும்பி இங்க வந்தா தொலைஞ்சு போயிடுவ, அதுவும் இல்லாம உன்னோட வீட்லயும் திரும்பி இங்க விட மாட்டாங்கன்னு" நம்ம ஹீரோ சொல்றான். "அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரு ஹொட்டாருன்னு அவன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, திரும்ப அவனோட பேரை கேட்கிறா. நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம அப்படியே ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினும் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போறா. அப்படியே பின்னாடி இருந்து, "என்னோட பேர் கின்" அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோயின திரும்பி பார்க்க, அங்க யாருமே இல்ல. ஹீரோயும் ஹீரோ சொன்ன வழியில போய்க்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரத்துல அங்கிளும் ஹீரோயினை தேடி வந்து, "நீ எங்க போனன்னு?" சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படியே போற வழியில நம்ம ஹீரோயினும் தன்னோட மாமா கிட்ட, "இந்த காட்டுல உண்மையாலுமே பேயெல்லாம் இருக்கான்னு?" கேக்குறா. அதுக்கு அங்கிளும், "எனக்கு தெரியல, எல்லாருமே இத மவுண்டன் காட் ஃபாரஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. இங்க பேய் இருக்கிறதாவும் எல்லாரும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு பேய பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நான் இதுவரையும் பார்த்ததே இல்ல தெரியுமான்னு" சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஏன் இந்த காட்டுக்குள்ள எல்லாருமே பேய் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டு இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிற மாரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அங்க ஊர் மக்கள் யாருமே இல்ல. அதனால தான் இந்த ஃபெஸ்டிவல பேய் தான் நடத்துச்சுன்னு ஆளாளுக்கு ஒரு கதைய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, இங்க எதுவுமே கிடையாது, நானே இன்னும் ஒண்ணுமே பார்க்கலன்னு நம்ம அங்கிளும் சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படியே அந்த நாளு முடிய நம்ம ஹீரோயினும் ஒரு குழப்பத்தோடயே தூங்குறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவான கின் மறுபடியும் வந்துட்டியான்னு ஷாக்கிங்கா கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோயின் கின்ன பார்க்கறதுக்காக மறுபடியும் அதே காட்டுக்கு வந்திருக்கா. "நீ வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு" கின் சொல்ல, கொட்டாரு உடனே, "ஓ எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியான்னு" ஹீரோவை பிடிக்க ஓடி வரா. ஹீரோ உடனே, ஐயோ கதை முடிய போதேன்ட்டு ஒரு கட்டையை எடுத்து ஹீரோயின் தலையிலே அடிச்சிடறான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஹீரோவை தொடக்கூடாதுன்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வர, ஹீரோயினும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறா. கின்னும், "சரி வந்தது வந்துட்டேன், இங்க ரொம்ப சூடா இருக்குல்ல, நம்ம எங்கேயாவது கூலிங்கான இடத்துக்கு போலாமான்னு" ஹீரோயினை பார்த்து கேட்குறான். ஹீரோயின் நகராம பார்த்துக்கிட்டே நிக்க, ஹீரோவும், "கவலைப்படாத, நான் உன்னை திரும்பி இங்கே கூட்டு வந்து விட்டுறேன்னு" சொல்றான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து இந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள நடந்து போய்க்கிட்டே இருக்க, திடீர்னு ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா, உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து நம்ம ஹீரோயினை மரத்துக்கு பின்னாடி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போய் நிக்க, அந்த உருவமும், "நான் உன்னை சாப்பிட போறேன்னு" நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுது. நம்ம ஹீரோயின் பயந்தே போயிடுறா. அப்போ அங்க ஹீரோ வந்து, "நீ இவள சாப்பிடக்கூடாது, இவ என்னோட ஃப்ரெண்டுன்னு" சொல்றான். அதுக்கப்புறம் அந்த உருவம் நம்ம ஹீரோயின் கிட்ட, "ஒருவேளை நீ அவன தொட்டனா நான் உன்னை வந்து சாப்பிட்டுருவேன்னு" சொல்லி ஹீரோயினை பயமுறுத்துது.
அதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம ஹீரோ ஒரு சவுண்ட் விட்டோன்னே, டக்குன்னு அது உருவத்த ஒரு நரி மாதிரி மாத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடிருது. அத பார்த்து நம்ம ஹெட்டாரோவும், "அது என்ன நரியான்னு?" கேட்க, "இல்ல இது ஒண்ணும் நரி இல்ல. இது ஒரு வகையான பேய் தான். இது அப்பப்போ உருவத்த மாத்தி வர்ற போறவங்க கிட்ட சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஆனா இதுவரை யாரும் எதுவும் பண்ணதில்லன்னு" நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோயினும் உடனே, "ஐயா நான் பேய பார்த்துட்டேன்னு" சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கா. உலகத்திலே பேய பார்த்ததுக்கு சந்தோஷப்படுற ஒரே பொண்ணு நீதான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே நடந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "எதுக்கு உன்னோட முகத்த மாஸ்க் போட்டு மூடியிருக்க? நீ என்ன அவ்ளோ கேவலமா இருப்பியான்னு" நம்ம ஹீரோவைய கலாய்க்க, என்னோட அழக பார்த்தா எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்கன்னு ஹீரோவும் கிண்டலா பேசிக்கிட்டு ஜாலியா போய்க்கிட்டு இருக்கான். "சரி என்ன பத்தி இவ்வளோ கேட்குறியே, நீ உன்ன பத்தி சொல்லுன்னு" ஹீரோ கேட்க, அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த மாரி அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது கின் கூட ஜாலியா விளையாண்ட எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு இப்ப ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்காங்க. கின்ன பார்க்கறதுக்காகவே அவங்க டெய்லியுமே அந்த காட்டுக்கு போய் அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தான் அப்ப சின்ன பிள்ளைன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதோட சின்ன பிள்ளைத்தனமா ஹட்டாரு கூட ஜாலியா அங்கேயே விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹட்டாருக்கு திடீர்னு கின்னோட முகத்தை பார்க்கணும்னு ஆர்வம் வர, உடனே போய் கின்ன பார்த்தா அவன் புல்வெளியில நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். உடனே ஹட்டாரு சவுண்டே போடாம அமைதியா போயிட்டு அவனோட மாஸ்க் எடுத்து அவனோட முகத்தை பார்த்துடுறா. அப்போ திடுதிப்புன்னு எந்திரிச்சு அவன், "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தொட்டுட்டியான்னு?" பயந்து போய் கேட்க, "இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. நான் உன்னோட முகத்தை தான் பார்க்க வந்தேன். நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால தான் வந்தேன்னு" சொல்றா. சரி நான் பார்க்க எப்படி இருந்தேன்? அழகா இருந்தேனா ஜின்னு கேட்க, "நீ எதுக்காக எப்பவுமே மாஸ்க் போட்டுட்டே இருக்கன்னு?" ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ திரும்பவும், "என்னோட அழகை பார்த்தா எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின், "இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையான்னு?" கேட்குறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக கின் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின், "நான் இவ்வளோ நாள் சம்மர் ஹாலிடேஸ்க்காக என்னோட அங்கிள் வீட்டில் இருந்தேன். நாளையோட என்னோட ஹாலிடேஸ்லாம் முடியுது. அதனால நான் ஊருக்கு போகணுன்னு" ஹட்டாரோவும் சோகமா சொல்ல, கின்னும், "சரி நீ போயிட்டு வா. அடுத்த வருஷம் தான் நீ திரும்பி வந்துருவேன்னு" சொல்ல, அதே மாதிரி அடுத்த லீவுக்கு கின் கூட திரும்பி ஹட்டாரு ஒன்னா இந்த காட்டுல விளையாட வரா. அப்படியே 2 பேரும் காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல இருந்து கை வந்து நம்ம கின்ன பிடிச்சி, "இந்த பொண்ணு ஒரு மனுஷி தானே, இவ கூட எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க? ஒருவேளை இவ தொட்டுட்டா நீ அழிஞ்சு போயிடும்னு" அந்த மரம் சொல்லுது. அதுக்கு கின்னும், "அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்றான். அந்த மரம் நம்ம ஹொட்டாரு கிட்ட எக்காரந்து கொண்டு கின்ன தொட்டுறாதுன்னு சொல்லுது. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே 2 வருஷம் போகுது. ஹீரோயினும் ஒரு லீவுக்கும் கின் கூட வந்து இந்த காட்டுல விளையாடுறதே வேலையா வச்சிருக்கா. ஒரு நாள் நம்ம ஹெட்டாருவ காணோம்னு கின் காடு ஃபுல்லா தேடிக்கிட்டு வர, திடீர்னு நம்ம ஹெட்டாருவும் மரத்து மேல நின்னு கின்ன பயமுறுத்துறா. ஆனா சுத்தமா கின் பயப்படவே இல்ல. "எதுக்காக இப்படி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" ஹீரோ கேட்க, "அப்பதானே நீ பயந்து போய் உன்னோட மாஸ்க்க தூக்கி போட்டு ஓடுவ. உன்னோட முகத்த பார்க்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீ என் கூட இருக்கும்போதாவது உன்னோட மாஸ்க்க கழட்டிட்டு இருக்கலாம்லன்னு" ஹீரோயின் கேட்கிறா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹெட்டாரு உட்காந்து கிளை உடைஞ்சு விழ போக, கின் அத பார்த்துட்டு ஹெட்டாருவ பிடிக்க வேகமா ஓடுறான். "நான் உன்னை காப்பாத்துறேன்னு" கின்னு வேகமா ஓட, டக்குன்னு அப்பதான் ஞாபகம் வருது இவன் அவள தொட்டா இவன் மறைஞ்சிடுவான்னு. அது ஞாபகம் வந்தோனே இவனும் அப்படி நின்னுறான். ஹொட்டாரும் புல்லுல விழுந்துடுறா. ஹொட்டாரோவ பிடிக்க முடியாம போனதுக்கு ஹீரோ மன்னிப்பு கேட்குறான். ஹீரோயினும் இது ஹொட்டாரோவோட தப்பில்ல. நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்னு மன்னிப்பு கேட்குறா. "இனிமே நீ என்ன தொட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன்னு" சொல்றா. அத சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கீழ விழுந்ததுல நல்லா அடிபட்டுருச்சு போல. அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் அத பார்த்துட்டு அழுகாதன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹெட்டாரும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. உடனே ஸ்கூல் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கின் கிட்ட காட்டணும்னு அங்கிள் கிட்ட வேகமா சொல்லிட்டு காட்டை நோக்கி ஓடி வந்துடா. கின் கிட்ட போய், "பாத்தியா இப்ப நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு" காட்டிக்கிட்டு இருக்கா. நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கேட்க, நம்ம கின்னும், "இப்பதான் நீ பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கேன்னு" சொல்லி நம்ம ஹீரோயினை மொக்க பண்ணிடுறான். அப்படியே திரும்பவும் உங்க காட்டுக்குள்ள விளையாட போக, ஹீரோயினுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும், தான் ஒரு சின்ன பிள்ளையாவே உணர்றதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரத்து மேல ஏறி போறது என்ன, பட்டம் விட்டு விளையாடுறது என்ன, கொட்டாரு நம்ம கின் கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கின்ன பத்தி யோசிச்சுக்கிட்டே தன்னோட வீட்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. அங்கிள் வந்து நம்ம ஹீரோயின் எழுப்பி, "இங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, வா நம்ம வாட்டர்மெலன் சாப்பிடலான்னு" கூப்பிடுறாரு. 2 பேரும் உட்காந்து அப்படியே வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டே, "இங்க ரொம்ப வெயிலா இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் வெயில் காலம்னாவே ரொம்ப வெயில் அடிக்கும். அதே பனிக்காலம் வந்துருச்சுனாலும் நெறைய பனி பெய்யும்னு" அங்கிள் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடம் 2 மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் நடுவுல இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம ஹட்டாருவும் நம்ம கின்ன பத்தி யோசிக்கிறா. இந்த மாரி பனிக்காலம் வந்தா நம்ம கின் என்ன பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம அங்கிள் கிட்ட ஏதோ கேட்குறா. அப்படியே கட் பண்ணா கின்காக ஒரு ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வந்து தரா. கின் அத பார்த்துட்டு, "இது எனக்காகவா? எதுக்குன்னு?" கேட்க, "ஆமா உனக்கு தான். இப்பதான் பனிக்காலம் வரப்போகுதுல்ல, இது உனக்கு தேவைப்படும்னு" சொல்றா. அத கின் கிட்ட குடுத்துட்டு, "நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிடுறா.
கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவளோட ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் கின்னை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியலை. அதுவும் பனிக்காலம் வேற வர ஆரம்பிச்சிருச்சா, அவள் இருக்கிற இடத்துலயே ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. அதனால கின்னு என்ன பண்ணுவானோன்னு கின்னை பற்றியே எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் ஸ்கூலில் இருக்கும்போது கின்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, வீட்டில் வந்து சாப்பிடாமலும் கின்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக அவங்க அம்மா கிட்ட வேற திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹொட்டாரும் அடிக்கடி கின்னை இப்போவே பார்க்கணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கின்னை பற்றி யோசனையிலே போய்கிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் இருந்த பையன், கீழே பார்த்துப்போ, கீழே எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறான். உனக்கு பயமாக இருந்தால் என்னோட கையை பிடிச்சிக்கோ, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இங்கே என்ன இவ்வளோ பனி பெய்யுது, இந்த மரம் இருக்க இடத்துலலாம் இன்னும் நிறைய பெய்யும் போலேன்னு சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினும் கின்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம கின்னை காட்டினா நம்ம ஹட்டார் கொடுத்த ஸ்கார்ஃபை போட்டுக்கிட்டு அந்த பனியோட சேர்ந்த காட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் பனிக்காலமும் முடியுது. வேக வேகமாக நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறதுக்காக அவங்க அங்கிள் வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் வளர்ந்து ஹைஸ்கூல் படிக்கிறா. தான் ஹைஸ்கூல் படிக்கிறத கின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு கின்னும் சரிதான், நாட்கள்லாம் இங்கே ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேர் பேசிக்கிட்டே எப்போ உட்கார அந்த புல்வெளியில் போய் உட்காடுறாங்க. அப்போ தான் கின் ஹட்டாருக்கிட்ட நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறான். ஹட்டாரும் ஆமான்னு சொல்ல கின் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கின் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பேயும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. நானும் ஆனால் ஒரு காலத்தில் மனுஷனாக இருந்தவன் தான். என்னோட அப்பா அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னோட அப்பா அம்மா வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்ததுனாலையோ என்னவோ நான் அங்கேயே இறந்துட்டேன். அப்போ தான் மவுண்டைன் கார்டு என் கண்ணு முன்னாடி வந்து நீ இன்னும் வாழணும்னு என்கிட்ட சொன்னார். அதனால தான் எனக்கு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி இப்படி ஒரு உருவத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறான். இந்த மேஜிக் ரொம்ப வீக்கானது, அதனால தான் நான் மனுஷங்க தொட்டா அங்கேயே மறைஞ்சு போயிடுவேன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் நானும் இனிமேல் இங்கே இருந்துடலான் இருக்கேன். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் என்னோட படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானும் இங்கே ஒரு நல்ல வேலையாக பார்த்து இங்கே இருந்துடலான் இருக்கேன்னு கின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் திரும்பவும் அங்கே போயிட்டா உன்னை என்னால் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன்றதையும் சொல்கிறா. அதுக்கு கின்னும் நீ என்னை மறந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நான் தான் மனுஷன் இல்லையேன்னு சொல்கிறான். ஆனால் ஹட்டாரு பதிலுக்கு நான் எப்பவும் உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால என்னைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறா. கட் பண்ணால் நம்ம ஹட்டாரும் கின்னும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ கின் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹட்டாரு கின்னை பார்த்து என்னாச்சுன்னு கேட்க, கின்னும் இங்கே காட்டுக்குள்ளே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நானும் அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கலாமான்னு ஹட்டாரு கேட்க, இல்லை அந்த ஃபெஸ்டிவல் நைட் டைமில் தான் நடக்கும், அதான் உன்னை கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் நீ பயப்பட தேவையில்ல, இதுவும் மனுஷங்க நடத்துகிற மாதிரியான திருவிழா மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறான். ஆனால் நீ அந்த ஃபெஸ்டிவல் 8 மணிக்கு மேலே தான் சொல்கிறியே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நீ வரதா இருந்தா நான் உனக்கு பாதுகாப்பு தரேன், என்ன மீறி உன்னை யார் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு நீ இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. பதிலுக்கு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து உனக்கு வேணும்னா நீ கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நைட் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு ஃபெஸ்டிவலான எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு துணியை கொடுத்து இதை உன் கையில் கட்டிக்கோ, இல்லைனா தொலைஞ்சு போயிடுவேன்னு சொல்லி தரான். ஹீரோயினும் அந்த துணியை கையில் கட்டிக்கிட்டு இப்போ நம்ம டேட்டிங் போகிறோமான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்டன்னு சொல்லிக்கிட்டு அந்த கடத்தெருவு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ பயப்பட தேவையில்ல, இங்கே சில மனுஷங்களும் வந்து கலந்துப்பாங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினும் அதெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு அந்த ஃபெஸ்டிவலே ரொம்ப பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஃபெஸ்டிவலையே அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற எல்லா கடைகளையும் போய் விளையாடுறாங்க, சாப்பிட்றாங்க, வானத்தில் நடக்கிற ஃபயர் ஒர்க் ஷோவையும் சேர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஃபெஸ்டிவலும் முடிவுக்கு வருது. அப்படியே அது முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க வழியில் நம்ம ஹீரோயின் கிட்ட இனிமேல் சம்மர் வரையெல்லாம் உன்னை பார்க்க வெயிட் பண்ண முடியாது, நான் எப்போவுமே உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எப்போவுமே உன் கூடவே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சி நடக்கலான்னு பார்க்குறா. டக்குன்னு ஞாபகம் வந்து வேண்டான்னு விட்டுடுறா. ஹீரோ டக்குன்னு அவனோட மாஸ்க் கழட்டி ஹீரோயினோட முகத்தில் வச்சு அந்த மாஸ்கில் அவளுக்கு முத்தம் கொடுக்குறான். இந்த மாஸ்க் இனிமேல் நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பசங்க ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் விழ போகிறான். டக்குன்னு நம்ம ஹீரோவனை பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஹீரோயின் அந்த பையனை எழுப்பி பார்த்து போ சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் டக்குன்னு பார்த்து அந்த பையன் ஒரு மனுஷனானு கத்த ஆரம்பிக்கிறா. இன்னும் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடுவான்னு தெரிஞ்சு ஹொட்டாருக்கிட்ட இப்போ நீ என்னை கட்டி பிடிக்கலாம், வந்து கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்கிறான். இப்போ உன்னால் என்னை தொட முடியும் ஹொட்டாருன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நம்ம ஹொட்டாரும் அழுதுகிட்டே ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறா. கொஞ்ச நேரத்துல கின் ஹொட்டாரு கூட இருந்த எல்லா நினைவுகளோட சேர்ந்து காத்தோட கத்தா கரைஞ்சிடறான். நம்ம ஹொட்டாரும் கின் கொடுத்த அந்த மாஸ்கை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த அந்த நிமிடங்களை நினச்சி பார்த்துக்கிட்டே நடந்து போகிறா. கட் பண்ணால் ஃபர்ஸ்ட் சீனில் அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்த ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு
நான் இன்னும் ஒன்று மறக்கலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு வந்து சேர்றா. ஸோ கைஸ், அவ்வளோதான், இதோட இந்த படம் முடிஞ்சுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மூவி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.